என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் இன்று உன் முன்னால் சொல்ல வந்திருக்கின்ற செய்தி என்னவென்று சற்று செவி கொடுத்து கேள். என் குழந்தையே, ஏனென்றால் நேரம் மிகவும் குறைவாக இருக்கின்றது. சந்தோஷமான செய்தி அல்லவா, யாருக்கும் தெரியாமல் நீ ரகசியமாகத்தான் கேட்க வேண்டும். ஏனென்றால் தெரிந்துவிட்டால் இவர்கள் கண் வைத்து விடுவார்கள். இன்று இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்தி இருக்கின்ற ஒரு விஷயம், இதை என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற நேரம். இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று இந்த கருப்பன் நினைத்திருக்கின்றேனோ அதை சரியாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து தரக்கூடிய நேரம் இது. சந்தோஷமான செய்தி ஒன்று இந்த வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறதா? எப்பொழுதும் கஷ்டம், கவலை, செய்வினைகள், ஏவல், பில்லி, சூனியம் என்று இது போன்ற செய்திகளையே கேட்டு கேட்டு என் செவிகளுக்கு பழகிவிட்டது. அந்த செவிகளுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று வந்தால் அது கேட்பதற்கு எத்தனை இனிமையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது என்று யோசிக்கிறாயல்லவா? என் குழந்தையே, உனக்கு இந்த இனிமையையும் இந்த சந்தோஷத்தையும் இந்த ஆச்சரியத்தையும் நான் நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறேன். உன்னை தேடி நான் வரும்பொழுதெல்லாம் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை மாற்றங்களையும் நான் என்னவென்று உனக்கு உணர்த்திவிடத்தான் முயற்சிகளை செய்கின்றேன். ஆனால் உன்னுடைய கஷ்டம் தலைக்கு மேலே இருப்பதுவாக நினைத்துவிட்டு உன்னுடைய சந்தோஷத்தை காலுக்கு கீழாக நீ போட்டுவிட்டாய் என்பதுதான் உண்மை. என் தங்கமே, கருப்பன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையானவை. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற உண்மைகளை பற்றி மட்டுமே இந்த கருப்பன் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என்னென்ன நடந்தது, ஏதுவெல்லாம் நடந்தது, இனி எதையெல்லாம் நீ உணரப் போகின்றாய், இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுக்க போகின்றது, நீ ஆசைப்பட்டு பெற்ற விஷயங்கள் எல்லாம் எந்த நிலையில் உன்னை வைத்திருக்கிறது, இனி நீ பெறக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையை எப்படியாக மாற்றும் என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ தெளிவாக உணர வேண்டும். எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யாமல் எந்த விஷயத்தையும் அதிகமாக என் பிள்ளை யோசித்து அதில் உன்னுடைய மனக்குழப்பத்தை அதிகப்படுத்தாமல் இதுதான் என்று தெரிந்துவிட்ட பிறகு சட்டென்று செய்து முடித்துவிடு. நீ யோசிக்க யோசிக்க அந்த இடத்தில் மேலும் குழப்பம்தான் அதிகரிக்கும். எதற்கு யோசிக்க வேண்டுமோ அதற்குத்தான் யோசிக்க வேண்டும். ஆனால் என் பிள்ளை நீ என்ன செய்கிறாய் தெரியுமா? எந்த விஷயத்தில் யோசிக்க கூடாதோ அதில் அதிகமான யோசனைகளை கொண்டு, எந்த விஷயத்தை அதிகமாக சிந்திக்க கூடாதோ அதை அதிகமாக சிந்தித்து தேவையில்லாத உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ தொலைத்து கொண்டிருக்கின்றாய். உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் நீ தொலைத்து விடுகின்றாய். இனி உன்னோடு என்றும் உன் கருப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களிலும் சரியான தெளிவை கொடுக்கத்தான் நான் எண்ணுகின்றேன். இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கஷ்டங்கள் என்பது இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னோடு நான் வருகின்ற பொழுது இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ கலங்காதே. உன்னை சுற்றி வருகின்ற இந்த மாற்றங்கள் இனி எந்நாளும் உன் அப்பன் அருளால் உன் வாழ்க்கையில் நீ விரும்பியதை தெளிவாக உன் கைகளில் ஒப்படைத்து விடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளையினுடைய சூழ்நிலைகள் என்னவென்று நான் அறிவேன். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் எதை நோக்கி பயணிக்கிறது என்பதனையும் நான் அறிவேன் என் குழந்தையே. அதனால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ எதுவாக இந்த வாழ்க்கையில் மாற நினைத்தாலும் ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கின்ற உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு. எப்பொழுதும் போல நான் இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, வாழ்க்கை ஓடிய ஓட்டத்தில் வெகு தூரமாக சென்று விட்டாய். ஏதோ தொலைத்தது போன்று உணர்ந்து கொண்டிருக்கின்றாய். தொலைத்தது எதுவும் இல்லை என் பிள்ளையே, உனக்கான வாழ்க்கையைத்தான் என்பதனை நீ இப்பொழுது உணரத் தொடங்கியதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திற்குள்ளும் நீ வந்து விட்டாயல்லவா? இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நமக்கு நல்லபடியானதொரு மாற்றத்தை கொண்டு வர நாம் உருவாக்கிவிட வேண்டும் என்று என் பிள்ளை நீ எண்ணிவிட்டாயல்லவா? அது போதும். நிச்சயமாக இனி உனக்கான நேரங்கள், இந்த வாழ்க்கையில் உனக்கான நிலையை நல்வழிப்படுத்தி கொடுக்க வேண்டிய கால நேரம் வந்து விட்டது என்பதுதான் உண்மை. உன்னுடைய மனம் ஒன்று மட்டும்தான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம்.
அது தெளிவாக இருக்கும் வரை நீ எவராலும் வீழ்த்தப்பட போவது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எதையுமே தெளிவாக இந்த வாழ்க்கையில் நிறைவாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உனக்கானதாக நீ எந்நாளும் முழுமையாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் அது போதும். இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்வாய். உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கான மாற்றத்தை உறுதியாக கொடுக்க வேண்டிய காலகட்டம் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, நடந்ததை எல்லாம் நினைத்து கொண்டிருந்து இங்கு நீ தொலைத்ததை எல்லாம் போதும். இனிமேல் எந்நாளும் உனக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப் போகின்றேன். என் பிள்ளையே, உன்னை சுற்றி வந்து இந்த மனிதர்கள் கொடுத்த எல்லா இன்னல்களும் நீங்கி இனி உன் வாழ்க்கையில் நன்மைகள் எல்லாம் நடக்கப் போகின்ற கால நேரம் கைகூடி வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள். அதிகமாக யோசித்தால் உன் அமைதியை இழந்து விடுவாய். அதிகமாக எதிர்பார்த்தால் உன்னுடைய சந்தோஷத்தை இழந்து விடுவாய். அதிகமாக பேசினால் உன்னுடைய மரியாதையை இழந்து விடுவாய். அதிகமாக நம்பினால் எல்லாவற்றையும் இழந்து விடுவாய் என்பதனை புரிந்து கொண்டு யாரையும் எந்த சூழ்நிலையிலும் அதிகமாக நம்பாமல் உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டு எப்பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு நல்ல மனநிலையோடு நீ இருக்க பழகு. சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து இந்த வாழ்க்கை உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையை, எந்த நொடியிலும் நமக்கு வேண்டிய விஷயங்களை நாம் நிறையாக பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை நீ நம்ப வேண்டும். எந்த நிலையிலும் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல உனக்கு அமையவில்லை என்பது உண்மைதான். இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டது போல எதையும் உனக்கு கொடுக்கவில்லை என்பது உண்மைதான். நீ எதிர்பார்த்து சென்றது போல உனக்கு எதுவும் நடக்காமல் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களை நீ அனுபவித்ததும் உண்மை என்பதனை நான் நன்கு அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி நீ ஏதோ ஒரு நிலையில் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் அல்லவா? அது உன்னை இதுவரையிலும் கொண்டு சேர்த்தது போல இனியும் உனக்கு எந்த கஷ்டங்களையும் கொடுக்கும் என்று நீ யோசிக்காதே. இனியும் உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த வேதனைகளையும் நடக்கும் என்று நீ விரும்பாதே. என் குழந்தையே, நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்காமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உனக்கு இனி தரக்கூடிய அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய மனது வருந்தினாலே இந்த கருப்பன் உனக்கு பாதிப்பை கொடுத்தவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விடுவேன். எல்லாமும் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. தாமதமாக நடந்தாலும் கருப்பன் உனக்கு தரமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ நம்பினாயல்லவா? அந்த நம்பிக்கைக்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது. என் பிள்ளையே, நிச்சயமாக என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி என்னவாகும் என்று நீ முழுமையாக உணர வேண்டிய காலகட்டம். உன்னை சுற்றி எப்பொழுதும் நீ நினைப்பது எல்லாம் என்ன தெரியுமா? நான் படும் கஷ்டத்தை வேறு யாரும் படக்கூடாது என்பதுதான். நான் அனுபவிக்காத சந்தோஷம் எல்லாம் மற்றவர்கள் அனுபவிக்கட்டும் என்று நினைக்கின்ற பெருந்தன்மையான மனப்பான்மை கொண்ட பிள்ளை அல்லவா நீ? அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, என்னதான் நடந்தாலும் இனி எவ்வளவு விஷயங்கள் வந்தாலும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கான நல்ல நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும். நிறைவான மாற்றத்தை எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை, நீ எதையுமே நினைத்து கலங்காது. இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த உண்மைகளையும் சரியாக பெற்றுக்கொள்ள நீ துணிந்து விடு. என் பிள்ளையே, கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும்
இனி எந்த நிலையிலும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தை கொண்டதாக இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. இழந்து விட்டதை திரும்பி எடுக்க முயற்சி செய்யாதே. அவை இறந்தவைகளாகவே இருக்கட்டும். இல்லை என்றால் மீண்டும் நீ காயப்பட தொடங்குவாய். இவையெல்லாம் உன்னை விட்டு சென்றது நல்லதற்குத்தான் என்று நினைத்து என் குழந்தை பெருமகிழ்ச்சியோடு இரு. இவையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்துகின்ற நன்மைகள் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து கொண்டிரு. உன்னை தேடி நான் வரும்பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்தாலே போதும். எது நடந்தாலும் என்னவாக இருந்தாலும் இவை எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான மகிழ்ச்சி என்ற ஒன்று நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, உன்னுடைய மனது என்ன நடத்துகிறது, ஏது நடத்துகிறது என்று சொல்லி நீ கலங்கியது எல்லாம் போதும். இழப்புகள் இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்கும் இல்லை. வருகின்ற இழப்புகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். இவை உனக்கு எதுவும் நன்மைகளாக தரப்போவதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து நடந்து கொள். உன்னை தேடி வருவதை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைப்பதை நீ எந்நாளும் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை முதலில் நீ புரிந்து நடந்து கொள். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று என் பிள்ளை நீ வருந்தாது. உனக்கு வரக்கூடிய அத்தனைக்கும் இந்த கருப்பன் துணை நிற்கிறான் என்பதனை நீ புரிந்து நடந்து கொண்டாலே அது போதும் அல்லவா? என் பிள்ளையே, வாழ்க்கையை முடித்துவிட வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நொடி போதும். ஆனால் இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நினைத்தால்தான் உனக்கு நிச்சயமாக மனதைரியம் அதிகமாக வேண்டும். அந்த மனதைரியத்தை உனக்குள் நீ கொண்டு வந்து விடு. தைரியமாக இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதை எல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு. உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் இனி எப்பொழுதும் உனக்கு வேண்டிய விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி நீ எப்பொழுதும் கதிகலங்கி விடாதே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாகவும் மனத்தெளிவோடும் முழுமையாக புரிந்து கொள்ள நீ தயாராக இருந்துவிடு. இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த சூழ்நிலைகளில் என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் கருப்பன் உனக்கு உறுதுணையாக இருந்து உன்னை மீட்டெடுப்பான் என்பதனை நீ உணர வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே நமக்கு தேவைப்படுகின்ற சில விஷயங்கள் அந்த நொடியில் நமக்கு கிடைக்காமல் போகலாம். நாம் வேண்டிய விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் அந்த நொடியில் நமக்கு கிடைக்காமல் போனது என்பதற்காக நீ இனி ஒருபோதும் வருத்தம் கொள்ளாதே. உனக்கு நான் நடத்துவதை நல்லபடியாக நடத்தித்தர தயாராகிவிட்டேன். உனக்கு நான் கொண்டு வந்து கொடுப்பதை எப்பொழுதும் மன நிறைவோடு கொடுக்க தயாராகிவிட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, பேசுகின்றவாய் எதையும் பேசிவிட்டு போகட்டும். அதை எதையும் கேட்கின்ற மனநிலையில் இல்லாமல் நீ எதை சந்தோஷமாக அனுபவிக்க நினைக்கின்றாயோ அதை சந்தோஷமாக அனுபவித்து கொண்டே இரு. நிச்சயமாக என்றும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை உனக்கு நல்லபடியாக நடத்தி தரும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய். நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, வாழ்க்கை என்று நினைப்பவன் இந்த வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும். சுற்றும் கடிகாரத்திற்குள் ஓடுவது வாழ்க்கை என்று நினைப்பவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அதில் முள் என்று நினைப்பவன் வீழ்ந்து விடுகின்றான். அதனால் எதையுமே நீ உணர்ந்து உனக்கு இந்த வாழ்க்கை என்ன தூரத்தில் உன்னை அழைத்துச் செல்கிறது என்பதனை புரிந்து நீ நல்லபடியாக வாழ வேண்டும். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் மற்றவர்கள் முன்னிலையில் தலைகுனியாது வாழ வேண்டிய நிலையை நிச்சயமாக ஒருவர் உனக்கு கொடுக்கிறார் என்றால் அவர்கள்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மையானவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள முடியும். உன்னை சுற்றி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்காதே.
உனக்கு நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் இனி உன்னை சூழ்ந்து வந்து உனக்கான பேரதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த நிலையிலிருந்து நீ எதையெல்லாம் அடைய ஆசைப்பட்டாயோ அதையெல்லாம் இனிமேல் எந்த காலத்திலும் நீ மன உறுதியோடு பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை நீ உணர்ந்தாலே போதுமல்லவா? இனி எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளையும் உனக்கான மனநிறைவான விஷயங்களையும் நிச்சயமாக கற்றுக் கொடுப்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் உன்னோடு இருக்கிறார், கருப்பன் உன்னோடு பயணிக்கிறார் என்கின்ற விஷயத்தை நிச்சயமாக யாரும் தெரிந்து கொண்டார்களே ஆனால் உன்னை பார்த்து பொறாமைப்படுகின்ற ஒரு நிலை வரும். அதனால்தான் கருப்பன் உன்னை தனிமையாக இதனை கேட்கச் சொல்லி இருக்கிறேன் என்பதனை மறந்து விடாது. இனி எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ வருத்தப்படாது, முன்னேறு என் தங்கமே. இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.